அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நாள் நாங்க கிளாஸை பொறுத்தளவுல வணிக கல்வி பாடம் கடந்த கால வினாப்பத்திரங்களை அலசி ஆராயக்கூடிய ஒரு வகுப்புக்கு தான் நீங்க அப்படியே ஜாயின் ஆகிருக்கிறீங்க. தொடர்ந்து நாங்க பயணிக்க போறோம். என் பேர் சஜ்ஜாத். நான் பிபிஏ சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா படிச்சு கொண்டிருக்கிறேன், ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன். ரைட். இன்றைய கிளாஸ்ல 2017 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பரீட்சை வினாப்பத்திரத்தினுடைய MCQ பகுதி சம்பந்தமாகத்தான் நாங்க பார்க்க போறோம். அதுவும் உங்களோட ஃபர்ஸ்ட் இயருக்குரிய சிலபஸை உள்ளடக்கிய மாதிரி எப்படி கேள்வி வந்திருக்கு MCQல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்க்க போறோம். ரைட். அது எல்லாத்துக்கும் முன்னாடி நாங்க எங்களோட வணிக கல்வி பாடத்துக்கான வினாப்பத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நாங்க அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது என்ன செட்டப்ல இருக்கும், அது மட்டும் இல்லாம எப்படி புள்ளி திட்டங்கள் வழங்கப்படும் என்ற விஷயம் இரண்டும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற டைம் பகுதி 1க்கு எப்படி, பகுதி 2க்கு எப்படி, அதை நாங்க எப்படி சிறந்த முறையில டைம் எங்களுக்கு காணும் அல்லது டைம் எங்களுக்கு மிஞ்சிச்சு என்று சொல்ற அளவுக்கு நாங்க பயன்படுத்த போறோம் என்ற அடிப்படையில இன்றைய கிளாஸ் எங்களுக்கு நடைபெற போகுது. ரைட். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். முதலாவது ஸ்கிரீன் எதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களோட புள்ளி திட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ரைட். நான் ஷேர் பண்றேன், பாருங்க. தெரியுதா அப்படின்னு சொல்லி கட்டாயம் என்ன செய்யுங்க, எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ரைட். ரைட். இதுதான் உங்களோட புள்ளி திட்டமாக இருக்க போது வணிக கல்விய பொறுத்தளவுல. ரைட். அதாவது இது பொதுவானது. இப்ப 2024 எக்ஸாம் எழுதினாக்கள் தான் லாஸ்டா நடந்த விஷயம். அதுக்கு பிறகு நீங்க 2025ல எழுத போறீங்க. அப்ப இப்படியான ஒரு கட்டமைப்புல தான் உங்களோட பேப்பர் இருக்க போது அதுக்கான புள்ளி திட்டம், அதே மாதிரி எப்படி நாங்க விரைவாக விடை எழுதுறது என்ற விஷயங்கள் சம்பந்தமாக இதுல நாங்க பார்க்க வேண்டி இருக்கு. ரைட். அப்ப முதலாவது விஷயம், நாங்க பகுதி 1 பொறுத்தளவுல, முதலாவது பகுதியை பொறுத்தளவுல அது 2 மணித்தியாலங்களுக்கு உரியதாக காணப்படும். 2 மணித்தியாலங்களுக்கு உரியதாக காணப்படும். ரைட். அப்ப இந்த 2 மணித்தியாலங்களுக்கு உரியதாக காணப்படும் போது, ரைட், நாங்க இதுல எப்படி நாங்க விடையளிக்கிறது, எப்படி உங்களோட பேப்பரோட ஸ்ட்ரக்சர் அல்லது ஃபார்மேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். அதுல முதலாவதாக உங்கள்கிட்ட முதலாவது கேள்வியிலிருந்து 50 வினாக்கள் இருக்கும். அப்ப 50 வினாக்கள் என்ற பட்சத்துல எல்லா கேள்விகளுக்கும் நீங்க பதிலளிக்க வேண்டும். அப்பதான் 100 புள்ளிகள் கிடைக்கும். அந்த 100 புள்ளிகளை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ள போறீங்க என்ற அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா, முதல் கேள்வியில இருந்து 30வது கேள்வி வரைக்கும் MCQ காணப்படும். அப்ப அந்த MCQன்றது உங்களுக்கு கேள்வி தந்திருப்பான், அல்லது ஏதாவது நிரல் தந்திருப்பான், அல்லது ஏதோ ஒரு வகையில உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படும். அதற்கான 5 விடைகள் தரப்படும். இதுல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கன்சிடர் பண்ணணும். என்னன்னு சொன்னா, பொருத்தமான பதில், மிக பொருத்தமான பதில். ஒரு சில கேள்விகளுக்கு பொருத்தமான பதிலும், இன்னும் ஒரு சில கேள்விகளுக்கு மிக பொருத்தமான பதிலும் எதிர்பார்ப்பாங்க. மிக பொருத்தமான பதில்னு சொல்லி கேட்கப்படும் போது அந்த 5 கேள்விகள்ல 5 விடைகளுமே, சாரி, 5 ஒரு கேள்வியினுடைய 5 விடைகளுமே ஓகே, எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு இருக்கு. ஆனா அதுல இருந்து மிக பொருத்தமான பதில நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்கும், தெரிவு செய்ய வேண்டி இருக்கு. அது ஒரு சில வினாக்களுக்கு போடுவாங்க. ரைட். அப்ப 30 MCQ 2 புள்ளிகள் வீதம் 60 புள்ளிகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு 31வது கேள்வியிலிருந்து 40வது கேள்வி வரைக்கும் இடைவெளி நிரப்புறது. 10 இடைவெளி நிரப்பக்கூடிய கேள்விகள் வரும். 2 புள்ளிகள் வீதம் 20 புள்ளிகளும். 41வது கேள்வியிலிருந்து 50வது கேள்வி வரைக்கும் ஸ்ட்ரக்சர் பார்ட்னா தருக தருக என்ற அடிப்படையில கேட்பாங்க. அப்ப அது கேள்வியை தந்து போட்டு 4 எழுதுங்க, அனுகூலங்கள் 4 தருக, பிரதிகூலங்கள் 4 தருவ, இதற்கான காரணம் 4 தருக என்ற அடிப்படையில கேட்பாங்க. அப்ப அந்த 4 பாயிண்ட் அல்லது 2 பாயிண்ட் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேள்விகளுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். மொத்தமாக 41லிருந்து 50ங்கும் போது 10 கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கு 2 புள்ளிகள் வீதம் 60 புள்ளிகள், மொத்தமாக 60, 20, 20 என்று சொல்லிட்டு 100 புள்ளிகள் பார்ட் 1க்கு உங்களுக்கு வழங்கப்படும். இரண்டாவது பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா, இரண்டாவது பகுதி 2 3 மணித்தியாலங்களுக்குரியதாக இருக்கும். பொதுவாக இந்த 3 மணித்தியாலங்களுக்குரிய பேப்பர் தான் ஒரு நாள்ல காலையில அநேகமாக உங்களுக்கு பரீட்சையில நடைபெறக்கூடியதாக இருக்கும். இதுவே ஈவினிங் அப்படின்னு சொல்லும் போது அதே நாள்ல
அதாவது பின்னேற பாடமாக உங்களுக்கு பகுதி 1 நடக்கும், பார்ட் 1 நடக்கும். அப்ப பகுதி 2 பொறுத்தளவுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 3 மணித்தியாலங்கள் இருக்கும். ஆனா இதுல மிக முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா, இதுல ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கும். ரைட், இந்த விஷயம் நாங்க கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக காணப்படும். அது என்னன்னு சொன்னா இந்த விடயம். ரைட், ஹைலைட் பண்ணி காட்டுறது உங்களுக்கு விளங்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் ஏன் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களோட பார்ட் 2 பகுதி எடுத்து பாத்தீங்கன்னா அதுவே 2 பகுதிகளாக இருக்கும். ஒன்று பகுதி 1, அடுத்தது பகுதி 2. அதாவது உங்களோட பகுதி 2வே 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அப்ப ஒவ்வொரு பகுதியில் இருந்தும்னா இந்த ஒவ்வொரு பகுதினா பகுதி 1ஆக இருக்கலாம், இல்லாட்டி பகுதி 2ஆக இருக்கலாம். இதுல இருந்து குறைந்தது 2 வினாக்களை ஏனும் தெரிவு செய்க. அப்ப குறைந்தது 2 வினாக்கள் ஏனும் தெரிவு செய்க என்ற பட்சத்துல நீங்க நோக்குவீங்களாக இருந்தால் அது எப்படி வரும் என்று சொல்லி பாத்தீங்களாக இருந்தா, ரைட், அது எப்படி வரும் என்று சொல்லி பாத்தீங்களாக இருந்தா, ரைட், அது எப்படின்னு சொன்னா, இப்ப பகுதி 1ல இருந்து 2 கேள்வி நீங்க தெரிவு செய்வீங்களாக இருந்தால், ரைட், பகுதி 1ல 2 கேள்விகள் தெரிவு செய்வீங்களா இருந்தால், பகுதி 2ல ரைட் 3 கேள்விகள் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதே போன்று பகுதி 2ல நீங்க 2 கேள்விகள் தெரிவு செய்வீங்களாக இருந்தால், பகுதி 1ல 3 கேள்விகள் தெரிவு செய்ய வேண்டும். மாறாக நீங்க என்ன செய்ய முடியாது என்று சொன்னா, இவ்விடத்தை நீங்க 4 தெரிவு செய்து போட்டு, ரைட், இவ்விடத்தை 4 தெரிவு செய்து போட்டு என்ன செய்யலாது, இவ்விடத்தை நீங்க 1 தெரிவு செய்ய முடியாது. அதே மாதிரி இவ்விடத்தை நீங்க 4 தெரிவு செய்து போட்டு, ரைட், இவ்விடத்தை நீங்க என்ன செய்யலாது, 1 செலக்ட் பண்ண முடியாது. ரைட், அப்ப இப்படி நீங்க என்ன செய்யலாதுன்னா செய்ய முடியாது. ரைட், இப்படி நீங்க செய்ய முடியாது. சோ இந்த விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அப்ப ஏதாவது ஒரு பகுதியில இருந்து ஆக குறைந்தது 2 கேள்வினா மத்த பகுதியில இருந்து 3 கேள்வியை நீங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்கும், தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்களாக இருந்தால் அடுத்த ஒரு விஷயம் சொல்றார், அந்த விஷயத்தை நாங்க நோட் பண்ண வேணும். ரைட், எல்லாமாக 5 வினாக்களுக்கு விடை அளிக்குக. அப்ப எல்லாமாக, அப்ப 2 ஆக குறைஞ்சது 2, மத்ததுல 3 சொன்னா மொத்தம் 5. அப்ப பார்ட் 2 பகுதியில இருந்து 2 செலக்ட் பண்ணுவீங்களா இருந்தா பகுதி 1ல 3 செலக்ட் பண்ணி மொத்தமாக 5. அப்ப இந்த அடிப்படையில உங்களுக்கு மார்க்ஸ் வழங்கப்பட போகுது. அப்ப 5 கேள்விகள் என்று சொல்லும் போது ஒரு கேள்விக்கு அவங்க எத்தனை மார்க்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னா 20 புள்ளிகள். அப்ப 5க்கும் 100 புள்ளிகள் என்ற அடிப்படையில உங்களோட பகுதி 1 பகுதி 2ன்னு சொல்லி 2ஆக பிரிப்படக்கூடிய உங்களோட பெரிய பார்ட் 2 பகுதியில 100 மார்க்ஸ் வழங்க போகுது. ஆக பெரிய பேப்பரை எடுத்தீங்கன்னு சொன்னா முழுமையாக பகுதி 1 பகுதி 2ன்னு சேர்த்து 100 புள்ளிகள் வழங்கி மொத்தமாக உங்களோட 200 புள்ளிகள் வழங்கி அந்த 200 புள்ளிகள்ல இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா 2ஆக பிரிச்சு உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய மார்க்ஸ் கணிக்கப்படும். இதுதான் உங்களோட மார்க்ஸ் வழங்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அல்லது ஃபார்மேட்டாக காணப்படும். ரைட், இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க கேட்டுக்கொள்ள முடியும். இதற்காக விளக்கத்தை தாரத்துக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா எங்கட ஒவ்வொரு கடந்த கால வினாக்களையும் அணுக போறோம். அதுல எப்படி நாங்க விடையளிக்கிறது, அதே மாதிரி எந்த யூனிட் எவ்வாறு ஆதிக்கம் இருக்கு, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஓர்டர்ல தான் போய் கொண்டிருக்கும். முதலாவது யூனிட்ல இருந்து ஒவ்வொரு யூனிட்டாக போய் கொண்டிருக்கும். அது எப்படி அந்த ஆதிக்கம் இருக்க போகுது என்ற விஷயம் எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யலாம், தெளிவாக பார்க்க முடியும். ரைட், அப்ப இந்த விடயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது சம்பந்தமாக நாங்க என்ன செய்வோம், விரிவாக பார்ப்போம். ரைட், விரிவாக நாங்க பார்க்கலாம்.